உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? என் ஃப்ரெண்ட் தினேஷ் இருக்கான்ல, அவனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கான். வாவ், எப்ப கல்யாணம்? கல்யாணம் இந்த மாசம் இல்ல அடுத்த மாசமா இருக்கும். இந்த மாசம் இல்லனா அடுத்த மாசமா? சரி, எங்க வச்சு கல்யாணம்? இதர் இவன் ஊர்ல இல்லனா பொண்ணு ஊர்ல. அப்ப பொண்ணுக்கு எந்த ஊரு? தெரியாதே. பொண்ணு என்ன பண்ணுது? வேலை பாக்குது. வேலை பாக்குதுன்னு தெரியுது, என்ன வேலை பாக்குது? அதெல்லாம் கேக்கலையே. பொண்ணோட பேர் என்னடா? தெரியாதுடி. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கல்யாணம்னு சொல்றது எதுவுமே கேட்காம என்ன சொன்ன அவன்ட்ட? கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன். கங்க்ராச்சுலேஷன் சொன்னியா? இங்க பாரு, இந்த இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு தலை வெடிச்சிரும். ஒழுங்கா அவனுக்கு கால் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு சொல்றேன். கேளுடா. எங்க அம்மா எனக்கு சின்ன வயசுல மேக்ஸ் சொல்லி கொடுத்த மாதிரி நான் இப்ப அவங்களுக்கு போன் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு தடவை ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொல்லி கொடுத்தா ஞாபகம் வச்சுக்க தெரியாது. கவனம் எங்க இருக்கு? போன தடவையே வைஃபை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். சொல்லி கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தூங்கிட்டு இருந்தீங்களா? உங்களுக்குலாம் மொத்த மாசம் சம்பளத்துல இவ்வளவு காஸ்ட்லியா போன் வாங்கி கொடுத்து என்னத்துக்கு? உங்களுக்குலாம் நோக்கியா போன் தான் சரி. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ஆசைப்பட்டா மட்டும் போதாது. சொல்லி கொடுக்கும் போது கவனம் இங்க இருக்கணும். அடுப்பு மேல உள்ள பால்லையும் நைட்டு சுட போற தோசை மேலயும் இருக்க கூடாது. கண்ணீர் 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 எதுக்கு வருது? பக்கத்து வீட்டு ஆண்டி இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டிஎம் பண்ணுது. உங்களுக்கு இன்னும் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணவே தெரியல. நீங்களாம் எப்போ இன்ஸ்டாகிராம் படிச்சு எப்போ டிஎம் பண்றது? நாளைக்கு தோசையா சாப்பாடு போட போகுது? சொல்லி கொடுக்கும்போது கவனமா கேளுங்க. இன்னொரு தடவை சொல்லி தந்துட்டு இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இப்பெல்லாம் எது பேசினாலும் அடுத்த செகண்டே மறந்துடுது டாக்டர். இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்கு? எந்த பிரச்சனை டாக்டர்? என்னம்மா பொண்ணு போனை பார்த்து சிரிக்கிறாளே, அவளுக்கு லவ் கீது இருக்குமோ அப்படின்னு சொல்லி என்ன சந்தேகப்படுறதானே? லவ் பண்ணணும்னா மெசேஜ் பண்ணா ரிப்ளை கொடுக்கணும், போன் பண்ணா போன் அட்டன் பண்ணி பேசணும், வெளியில கூப்பிட்டா கிளம்பி போகணும்டி. நீ காலையில பெட்ல இருந்து எந்திரிச்சு வந்து சோஃபால உட்கார்ற, திரும்ப நைட்டு தூங்க போகும்போது சோஃபால இருந்து எந்திரிச்சு பெட்டுக்கு போற. உன்னையெல்லாம் எவன்டி லவ் பண்ணுவான்? ஏதோ காமெடியை பார்த்தானே சிரிச்சுக்கிட்டு இருந்த, அதையே பார்த்து சிரி. அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அம்மா எங்க இருந்துமா பிடிச்சேன் என் புருஷனை? அந்த மனுஷனா இல்ல கேலண்டர் ஆப்பா? என் பர்த்டே, எங்க ஆனிவர்சரி, ஓம் பர்த்டே, அப்பா பர்த்டே, உங்க ஆனிவர்சரி, நம்ம வீட்டு நாய்க்குட்டி பர்த்டே முத கூட ஞாபகம் வச்சு விஷ் பண்றது மட்டும் இல்லாம அதுக்கு கிஃப்ட் வேற வாங்கி தராமா. கல்யாணத்துக்கு முன்னாடி சீரியல்ல மூவிஸ்ல எல்லாம் வர்ற மாதிரி மேரேஜ் லைஃப்னாலே அடித்தடியோட சண்டை சச்சரவோட ஜெகஜோதியா இருக்குன்னு எவ்வளவு கனவோட வந்தேன் தெரியுமா? எங்க இந்த ஆளை வச்சுக்கிட்டு ஒண்ணுத்துக்கும் வழி இல்ல. ஸ்டார்டிங்ல கூட நான் இவன் நடிக்கிறான்னு நினைச்சேமா, அதுக்கப்புறம் தான் தெரியுது கோவன்ற வார்த்தை அவன் டிக்ஷனரியில இல்லைன்னு. சில டைம் அவனை வெறுப்பேத்துறதுக்காகவே வெளியில கிளம்புறப்போ 1 hour லேட்டா கிளம்புவேன். அப்ப கூட ஒரு வார்த்தை கூட திட்ட மாட்டாமா. சும்மா சும்மா ட்ரெஸ், மேக்கப் ப்ராடக்ட், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டே இருக்காமா. நான் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாமே அவனே வாங்கி கொடுத்துட்டான். அப்புறம் நான் என்னதான் அவன்கிட்ட கேட்கறது சொல்லு? ஃபைனலா நேற்று ஒரு சண்டை வந்துச்சுமா. தப்பு என்னமோ என் மேலதான். ஆனா 5 நிமிஷத்துல அவன் என்கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு என் கையெடுத்து அவன் கண்ணத்துல சப்பு சப்பு நாலு அடி வேற அடிச்சுக்கிறாமா. இனிமே இந்த மாதிரி நடக்காதுன்னு வேற சொல்றான். கொஞ்ச நேரமாச்சும் கோச்சிட்டு இருக்கலாம்ல. Mom calls me Prince _ Praveen. Yes ma'am. My life my rules Maha. Yes ma'am. நாளைக்கு டீச்சர்ஸ் டே. யாரும் விஷ் பண்றேன்னு சொல்லிட்டு கிஃப்ட்ஸையும் ரோஸையும் தூக்கிட்டு வராம டாமினோஸ்ல பீஸாவோ இல்ல கேஎஃப்சில பர்கரோ ஆர்டர் பண்ணுங்க. ஓகே? இந்த வருஷம் நியூ இயருக்கு நம்ம காலேஜ்ல பப் கூட்டிட்டு போறாங்க. சோ நீங்க யாரும் வெளியில என்ட்ரி டிக்கெட் கிடைக்கலன்னு கவலைப்பட வேணாம். ஜஸ்ட் 10K மட்டும் கொண்டு வந்தா போதும். என்ன மொபைல் கொண்டு வரலையா? மொபைலே கொண்டு வராம எதுக்கு நீ கிளாஸ்க்கு வந்த? கையில சாப்பிட மறந்தியா இல்ல லஞ்ச் கொண்டு வர மறந்தியா? இல்ல ஏடா உனக்கு அசைன்மெண்ட் டைப் பண்ண அப்படின்னு சோம்பிருத்தனும். ஐம் சாரி மேம் 100 தடவை டைப் பண்ணி இன்னைக்கு நைட்டு 10 மணிக்குள்ள எனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு நினைச்ச நடக்கிறதே வேற. லிட்டில் பிரின்சஸ் சொப்னா ஏன் மேக்கப் போடல? ப்ராடக்ட் தீந்து போச்சா? மேக்கப் போடாம ஸ்கூலுக்கு வரக்கூட நமக்கு தெரியாது. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் பார்லர்ல கிடைக்குமே, ஏன் வாங்கல? ஒழுங்கா நாளைக்கு வரும்போது ப்ராடக்ட் வாங்கி மேக்கப் போட்டு வர. டோன்ட் ரிப்பீட் இட். சிரம் நெக்ஸ்ட் வீக் வர ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஃப்ரீ ஃபயர் அண்ட் பப்ஜி கேம்ஸ் தான் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுக்கு நீ யாரும் வீட்ல இருந்து துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. ஸ்கூல்லே கொடுப்போம். நான் ஃபுல் சிலபஸ் முடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா கிளாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸ் என்னோட ரீல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா கிளாஸ் வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாட்ஸ்அப்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த இயர் நீங்க எல்லாம் எங்க ட்ரிப் போறீங்கன்னா தாய்லாந்துக்கு. ட்ரிப் அமௌண்ட் ஜஸ்ட் 3 lakhs தான். எல்லாரும் மந்த் எண்டுக்குள்ள ஜிபே பண்ணிருங்க. நம்ம ஸ்கூலோட பிரேயர் சாங் மாத்திட்டாங்க. இட் வில் பி தொட்டாலே பட்டாசோ சாங் ஃப்ரம் தி ஓல்ட் மூவி கால்ட் டியூட். சோ மறக்காம எல்லாரும் சாங்க மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருங்க. யாரும் வாயை மட்டும் அசிட்டு டப் ஸ்மாஷ் பண்ணலாம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் நடக்க போற டான்ஸ் காம்படிஷனுக்கு உங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை ரீலா போடணும். யாரோட ரீல் அதிகமா வைரல் ஆகுதோ, யாரோட ரீலுக்கு அதிகமா லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வருதோ அவங்க தான் வின்னர். வின்னர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா 5% அட்டெண்டன்ஸ். ஃப்ரைடே பிடிஏ மீட்டிங் ஸ்னாப்சாட்ல நடக்கும்.
பேரண்ட்ஸ் தான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். யாராச்சும் அக்காவையோ அண்ணாவையோ ஃபில்டர் யூஸ் பண்ணி பேரண்ட்ஸ் மாதிரி காட்டணும்னு நினைச்சீங்கன்னா then you will face the consequences. லேசி பை அரவிந்த் கையில என்ன புக்கா? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது கிளாஸ்க்கு புக் எடுத்துட கூடாதுன்னு? இது நம்ம வீடு இல்ல புக் யூஸ் பண்றதுக்கு, ஸ்கூல். போய் பிரின்சிபலை பாரு போ. ஃபைனல் இயர் முடிஞ்ச புக்கை கையில வாங்க போறேன் போ. ஸ்கூலோட ஸ்னாப்சாட்ல ஸ்டோரி போட்டிருக்காங்க, சர்ப்ரைஸ் கோ ஹோம் பெஸ்டீஸ்னு. சோ எனக்கு ஸ்கூல் ஹாஃப் டே தான். ஓன்லி பை வெங்கட். கிளாஸோட பேஜ்ல மார்க் பத்தி போட்ட போஸ்ட்டுக்கு உங்க அப்பாவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருந்து நீயே போய் ஹார்ட் எமோஜி கமெண்ட் பண்ணிருக்கேன். உங்க அப்பா பிடிஏ மீட்டிங்ல வந்துட்டு நான் அந்த போஸ்ட பார்க்கவே இல்லைன்னு சொல்றாரு. என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு? யாரு? நான் கத்தி மானத்தை வாங்குறேனா? நேத்து அக்கா வந்து அப்பா கூட சண்டை போட்டா, எதிர்த்து பேசினா, கத்துனா, நானாச்சும் பக்கத்து வீட்டு கேக்குற மாதிரி தான் கத்துறேன், அவ பக்கத்து ஸ்டேட்டுக்கே கேக்குற மாதிரி கத்துனா. ஆனா அப்பெல்லாம் மானம் போலியே. அப்ப மட்டும் ஐயோ சாமி அப்பா இப்படிதான் பைத்தியக்காரத்தனமா ஏதாச்சும் பண்ணுவாரு, நீ விடு சாமி அப்படின்னு பொறுமையா தானே சொன்ன. என்ன வழியா கத்துற? ஏன்னா மூத்தவ, நான் இளையவ, இழிச்சவாயி அதானே. இங்க பாரு, சும்மா எனக்கு 2 பொண்ணு ஒண்ணு உன் வாயில மண்ணு உருட்டாது. இந்த வீடு கட்டும்போது யாருக்கு பெரிய ரூம் கொடுத்தீங்க? எனக்கா கொடுத்தீங்க? அவளுக்கு தானே கொடுத்தீங்க. எனக்கும் அதே மாதிரி பெரிய ரூம் வேணும்னு கேட்டதுக்கு இந்த உனக்கு அதை விட பெரிய ரூம்னு சொல்லி ஓ ரூம்ல தங்க வச்சுட்டேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது எனக்குன்னு தனியா ரூமே கிடையாது. அப்பாவோட கொரட்ட சத்துல இருந்து நீ எஸ்கேப் ஆகிறதுக்காக என்ன பக்கத்துல தூங்க வச்சுட்டேன். அவளுதான் கல்யாணத்துக்கு வரல, அவளை மட்டும் ஏமா எதுவும் கேட்க மாட்டா, என்ன மட்டும் ஃபோர்ஸ் பண்ற? அவளுக்கு படிக்கிறதுக்கு இருக்காண்டி. அவளுக்கு படிக்கிறதுக்கு இருக்குன்னா எனக்கு தான் படிக்கிறதுக்கு இருக்கு. அவ படிக்கிறது மட்டும் என்ன புக், நான் படிக்கிறது தக்காளி தொக்கா. இந்த டயலாக் எல்லாம் படிக்கிறவங்க சொல்லணும், படிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க. நீ வாயை மூடி நான் உங்ககிட்ட பேசலாம். என்னால அவ ட்ரெஸ் போட்டு கல்யாணத்துக்கு வர முடியாது. அது என் கண்ணாடி கொண்டு எங்க போய் எரிச்சிடும் பார்த்து. ஒரு தடவை தான் போட்டா, ஒரு தடவை தான் போட்டிருக்கானா? அவ ஒரு தடவை போட்டு அந்த கல்யாணத்துக்கு வர அதே சொந்தக்காரங்க தானே இந்த கல்யாணத்துக்கு வருவாங்க. அவங்க எல்லாத்துக்கு தெரியுமா அது அக்கா போட்ட ட்ரெஸ்ன்னு? எல்லாரும் வந்து என்கிட்ட இது அவங்க அக்காவோட ட்ரெஸ் தானே அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்கம்மா. எனக்கு ட்ரெஸ் வேணாம் போ, எனக்கு புது ட்ரெஸ் தான் வேணும். அதெல்லாம் முடியாதுன்னு என்னால கல்யாணத்துக்கு வர முடியாது. யாராச்சும் கேட்டா நான் செத்துட்டேன்னு சொல்லி சொல்லிடுறேன். சரியா? அப்ப உண்மையிலே என்ன தத்துதான் எடுத்தீங்கல்ல. வீடியோ முடிஞ்சு.